வராங்களா மேம்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வராங்க. கிட்ட வர்றாங்களா? நீங்க அவங்கள கூப்பிடலாம், வித்யா வாங்கன்னு கூப்பிடலாம். ஹாய் வித்யா. நான் வந்துட்டேம்மா. இப்போதான் மே 20 வந்தாவா வித்யாவோட நினைவு நாள். கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. அம்மா நான் உன் கூடவே தாம்மா இருக்கேன். உங்களுக்கு மனசுல பேசணும்னு தோன்ற விஷயங்கள் கூட நீங்க பேசலாம் அப்படியே. ஹாய் வித்யா. இப்போ இருந்திருந்தா ஒரு 44 இயர்ஸ் இருக்கும். விஜயை விட 6 இயர்ஸ் சின்னவங்க. இப்போ உங்களை வந்து அவங்க ஹக் பண்ண போறாங்க, ஒரு ஸ்பெஷல் ஹக் ஒன்று கொடுக்க போறாங்க. நானும் ஹெல்ப் பண்ணிடுறேன். இந்த மதர்ஸ் டேக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ்ல. யூ ஹாப்பி மேம்? ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எதிர்பார்க்கல நான். அகைன் தேங்க்யூ ஸோ மச். இந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணது இவர் தான், ராம் பிரசாத். ஹாப்பி டேஸ் ராம் பிரசாத். உங்களுக்கு ஒரு 3 டேஸ்ல ரெடி பண்ணது. யாருமே இது மாதிரி பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ. வித்யா வந்து மறக்க முடியாத, எனக்கு பிறந்து என்னை விட்டு போன குழந்தை. அவள் அந்த வயசுலேயே ஒரு 3.5 இயர்ஸ் இருக்கும்போதே நல்லா பாடுவாள். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்களுக்கு அந்த குழந்தை இருந்து போனது. விஜய்க்கும் ரொம்ப, நான் மே 20th வித்யா நினைவு நாள்னு மெசேஜ் பண்ணால் கூட விஜய் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குமா, எப்படி மறக்க முடியும் அப்படின்னு தான் கேட்பாரு. அந்த குழந்தை இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அது கடவுள்கிட்ட ஏஞ்சலாக இருக்காங்க. அவங்க பிரியும் போது என்ன வயசு இருக்கும் மேம்? 3.5 வயசு. 3.5 வயசுலயே நிச்சயமா எங்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரியும். பட் உங்களுக்கு எப்பவுமே தினம் இன்னைக்கு நம்ம அதை பார்க்குறோம், ஏஐல நீங்கள் பார்த்தீங்க, அது ஓகே. பட் தினமும் உங்கள் நினைவுகள் உங்கள் கூடயே தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஏதாவது ரோட்டில் வேறு ஏதாவது குழந்தைங்களை பார்க்கும்போதோ இல்லை எங்கேயாவது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது பார்க்கும்போதோ அவங்களுடைய சாயலில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெமரிஸ் என்னைக்கு அது வந்திருக்கா, தோணியிருக்கா? எனக்கு எல்லாம் இப்போ உங்களை பார்த்தா கூட எனக்கு வித்யாவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு அந்த ஏஜ் இருக்கவங்கள பார்த்தா எப்பவுமே குழந்தைங்க, பெண் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப கம்மி பெண் குழந்தைங்க. என்னோட கிராண்ட் டாட்டர் இப்போது இருக்காங்க, அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. வித்யான்றதை மறக்கக்கூடாது, அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காகவே திவ்யான்னு வச்சாங்க அவங்க. அந்த பேர் குழந்தைக்கு பேர் சாஷா திவ்யா. திவ்யா சாஷா அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, நான் வேற யாராவது பார்க்கும்போது ஞாபகம் வந்திருக்கான்னு கேட்டேன். நீங்க என்ன பார்க்கும்போது கூட அது வந்திருக்குன்னு சொன்னீங்க. அது கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்க அதை வந்து நீங்க சொன்னதுனால உங்களோட பொண்ணு வித்யாவா நினைச்சு என்ன எப்படி ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. இதானே நேரத்தில் உங்ககிட்ட பிளஸிங் வாங்குறது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ். ஸோ வித்யா எப்பவுமே வந்து உங்க கூட தான் இருப்பாங்க, இங்கேயும் இருக்காங்க, இப்போ இருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க நாங்களும் நினைக்கிறோம்.